ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான மங்களகரமான இந்த நல்ல நாள்ல இன்னும் கொஞ்ச நேரத்திலே நீ முகம் மகிழ்ந்து சந்தோஷப்படும்படியும் வெற்றி வெற்றி என கூத்தாடும்படியும் உனக்கான மின்னல் வேகத்தின் மாற்றங்களை நான் நிகழ்த்த போறேன். எப்படி இது நடந்ததுன்னு நீயே ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அதிசயமும் நிகழப்போகுது. உனக்கான ஒண்ணு நீ ஆசைப்பட்டபடியே உன் கைகள்ல வந்து சேரப்போகுது. இத்தனை நாளாக நீ சந்தித்த சவால்களும் சோதனைகளும் இப்போது உனக்கான வெற்றி எனும் கிரீடத்தை உனக்கு அணிவிக்க தயாராகிவிட்டது என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடந்த அவமானங்களை நினைச்சு ஒருபோதும் வருத்தப்படாதே. அவமானத்தின் வழிகள் எல்லாமே அழகான வாழ்க்கைக்கான வழிகள் தான். வாழ்க்கையில கஷ்டங்களையும் வேலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த நீ இப்போது சந்தோஷத்தையும் இன்பத்தையும் சீரையும் சிறப்பையும் பார்க்க போற. பிறப்பது ஒரு முறைதானே. இனிமே யாருக்கும் பயப்படாம எதுக்கும் கவலைப்படாம என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்ற தைரியத்தோட இந்த நாளை சந்தோஷமாக நிம்மதியாக நம்பிக்கையோட வாழ துவங்கு. ஏன்னா நீயாக உன்னை தாழ்த்தி கொள்ளாத வரை ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய் என் தங்கமே. உன்னை குறை சொல்ற அளவுக்கோ குற்றம் சொல்ற அளவுக்கோ இந்த உலகத்துல யாரும் அவ்வளவு பெரிய யோகியர்கள் கிடையாது. அதனால யார் என்ன சொன்னாலும் எந்த வார்த்தைக்கும் நீ மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையை நீ மற்றவர்களைப் போல வாழணும்னு ஆசைப்படாம அடுத்தவங்க உன்னை பார்த்து வாழணும்னு ஆசைப்படுற அளவுக்கு நீ உயர்ந்து ஜெயித்து காட்ட வேண்டும் என் செல்லமே. நீ நினைச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கலையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நடப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு எடுத்துக்க பழகு. எதுக்காகவும் வீணாக கவலைப்படாதே. நீ வலிமையோட இருக்க வேண்டுமென்றால் எப்போதும் தனியாக போராட கத்துக்கோ. எதுக்காகவும் யாருக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். ஏன்னா உன் கூட உனக்கு துணையா யாரும் கடைசி வரைக்கும் வரப்போறதில்ல. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கு, 1000 கவலைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்காக யாரும் வந்து எதையும் யோசிக்கவும் மாட்டார்கள். உனக்கு துணையா வந்து நிற்கவும் மாட்டாங்க. என்ன செய்யணுமோ அதை நீதான் செஞ்சுட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். உனக்கு வரும் தடைகளை தட்டி கழிக்காதே. தடைகளை எதிர்கொண்டால்தானே அதை தாண்டி போறதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள்ள உண்டாகும். உன் பலம் என்ன என்பது உனக்கு சீக்கிரமே தெரிய போகுது. மற்றவங்களை பத்தி மட்டுமே நினைச்சு உன் வாழ்நாளை வீணாக்குவதை விட உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எது அவசியமோ அதை பற்றி சிந்தனை செய்ய செல்லவே. உன்னுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்போதுமே உன் வாழ்க்கையில உயர்வதற்காக மட்டுமே இருக்கட்டும். மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாது. மற்றவங்களுக்கு ஏத்தாற் போல நீ வாழ்க்கை வாழ்ந்து தோத்து போயிடுவ. அதனால நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சு வாழ்க்கையில ஜெயிச்சு தைரியமா கம்பீரமா தலை நிமிர்ந்து நிற்க பழகு. யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் கீழே விழுகக்கூடிய சாதாரண காகிதமாக வந்து விழுகாதே. கீழே விழுந்தாலும் எழுந்து முளைச்சு மரமாக விருட்சமாக வளரக்கூடிய சாதாரண விதை போல வந்து விழுகு. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதையும் உனக்கு சாதகமாக நீ மாத்திக்கணும். அப்படிதான் கீழே விழுகும்போது கூட விதையாக விழுந்து விருட்சமாக எழுந்து நில்லுன்னு நான் சொல்றேன். தைரியத்தோட நீ இருந்தீனா நான் சொன்னது நிச்சயமாக உனக்கு சாத்தியமாகும். இந்த உலகம் நீ என்ன முயற்சி செஞ்சாலும் அதை பார்க்காது. ஆனா ஜெயிச்சியாங்கிறத நிச்சயமாக பார்ப்பார்கள். அதையே மனசுல கவனமா வச்சுக்கிட்டு சிந்திச்சு செயல்படு. வெற்றியை ஒருபோதும் தவற விட்டுடாதே என் செல்லமே. நீ எதை பேசும்போதும் பயப்படாம தைரியமா பேசு. அதையும் தாண்டி மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்குதுன்னா பயம் இருக்கும்போது எதையும் பேசாதே என் செல்லமே. உன்னை தவிர வேறு யாராலும் உன் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வர முடியாதுன்ற இந்த உண்மை என்பது உனக்குள்ள எப்போதும் இருக்கட்டும். நீ தைரியமா வேலை செய்யணும். நீ மனசு வைக்கணும். நீ முழுமையா முயற்சி செஞ்சா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர முடியும்ன்றதை உணர்ந்துகிட்டு அதற்கேற்றாற் போல வேலை செய்ய பழகு. உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் கிடைக்க செய்வதற்கு உன் சாயப்பா நான் இருக்கும்போது எதை நினைச்சும் கவலைப்படாம எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இரு. நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நியாயம் தேடிக்கிட்டு இருந்தீனா உன் மனசை கஷ்டப்படுத்துறவங்களுக்கும் காயப்படுத்துறவங்க கிட்டையும் போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீனா உனக்கு நியாயமும் கிடைக்காது, நிம்மதியும் கிடைக்காது. யார் என்ன செஞ்சாலும் அதை என் பொறுப்புல விட்டுட்டு நீ பொறுமையாக இரு. சில நேரங்கள்ல பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாக சில மோசமான விஷயங்களும் கஷ்டமான விஷயங்களும் நடக்கதான் செய்யும். எல்லாத்தையும் என் சாயப்பா பார்த்துக்குவான்னு பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாக வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கையில நீ நினைத்ததற்கும் அதிகமாகவே மாபெரும் வெற்றியை
உனக்கான விஷயங்களில் உன் சாயப்பா நான் கொடுப்பேன்.